தேனி மாவட்டம் போடி அருகே வனப்பகுதியில் மரம் மற்றும் செடிகளை தீ வைத்து கொளுத்திய நபர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டுக்குள் மது குடிக்கச் சென்று சிகரெட் லைட்டரால் காட்டையே கொளுத்திவிட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? வனப்பகுதியில் காட்டு தீ பிடித்ததாக நினைத்துக் கொண்டிருந்த சமயம் அது மனிதனால் நடந்தேறிய சம்பவம் என வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். காட்டை கொளுத்திவிட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போதை ஆசாமியை தேடிச் சென்று தூக்கியது எப்படி? தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொம்பு தூக்கி, பிச்சாங்கரை, குரங்கணி உள்ளிட்ட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் உள்ளன. இங்கு பல ஏக்கர் பரப்பளவில் அரிய வகை மூலிகைகள், மரங்கள் மற்றும் செடிகள் உள்ளன. தமிழ்நாட்டின் அரிய வகை ஊர்வன விலங்குகளும் இந்த வனப்பகுதிகளில் வாழ்கின்றன. கோடை தொடங்கிய நிலையில் சமீபத்தில் இந்த வனப்பகுதியில் திடீரென்று இரவு தீப்பிடித்து எரிந்தது. சுட்டெரிக்கும் வெயிலில் பகலில் தீப்பிடித்திருந்தால் அது காட்டு தீயாக இருந்திருக்கும் என நினைக்கலாம். ஆனால் நில ஒளியில் ஜில் காற்று வீசும் வேளையில் தீப்பற்றி 6 அடிக்கு மேல் ஆக்ரோஷமாக எழுந்து நெருப்பை கக்கியது வனத்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. நிச்சயம் இது காட்டு தீயாக இருக்காது என்பதை உணர்ந்த வனத்துறையினர் காட்டில் இறங்கி தேடுதலில் ஈடுபட்டனர். நாலாபுறமும் சல்லடை போட்டு தேடினர். அதிகாரிகள் நினைத்தது போல வனப்பகுதியில் மதுபாட்டிலும் சிகரெட் லைட்டரும் சிக்கியது. மது குடிக்க வந்தவர்களில் யாரோ சிகரெட் பற்ற வைத்ததோடு காட்டையே கொளுத்தி விட்டுள்ளார்கள் என்ற முடிவுக்கு வந்தனர். வனப்பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினருக்கு அலர்ட் கொடுத்து எல்லைகளை கடந்தவர்கள், காட்டுக்குள் நடமாடியவர்கள் என ஒருவர் விடாமல் லிஸ்ட் எடுத்து ஃபில்டர் செய்தனர். அப்படி அதிகாரிகள் விரித்த வலையில் வசமாக சிக்கினார் கண்ணன். 38 வயதான இவர் போடி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர். மது போதைக்கு அடிமையான இவர் அடிக்கடி வனப்பகுதியில் புதருக்குள் மறைந்து மது குடித்து மட்டையாவதை வழக்கமாக வைத்திருந்தார். சம்பவத்தன்று போதை ஏற்றியவர் சிகரெட் லைட்டரால் பற்ற வைத்து காட்டை கொளுத்தி விட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று வீட்டில் அமைதியாக உறங்கியுள்ளார். காட்டுத்தீ என வனக்கிராம மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த கண்ணனின் குற்றச்செயலை வனத்துறையினர் வெளிச்சமாக்கினர். வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்ததில் போதையில் செய்துவிட்டேன், மன்னித்து விட்டுவிடுங்கள் ஐயா என கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார். ஆனால் செய்த குற்றத்திற்காக வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த வனத்துறையினர் கண்ணனை சிறையில் அடைத்தனர். காட்டுக்குள் மது குடிக்கச் சென்று காட்டையே கொளுத்திவிட்டு வந்த சம்பவம் தேனியில் அனலை கிளப்பியுள்ளது.